கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சருதையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இந்த உலகத்திலே 1000 கோடி சொத்து இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி நம்ம செத்தா எங்க போவோம்? அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு ஜனங்கள் ஃபுல்லா பணம் சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யத்து மேல ஒரு விருப்பம், எப்படியாவது நான் பணக்காரன் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயாச்சு. யாரை மறந்துட்டாங்க அப்படின்னா கர்த்தரை மறந்துட்டாங்க. இப்போ இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, மனைவி வேண்டாம், சில வீட்டில் புருஷன் வேண்டாம், சில வீட்டில் பிள்ளைகள் வேண்டாம், சில வீட்டில் அம்மா அப்பா வேண்டாம், சில வீட்டில் எனக்கு யாருமே வேண்டாம், சில வீட்டில் செல்ஃபோன் மட்டும் போதும், சில வீட்டில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கர்த்தரை மறந்து வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமான ஒரு வேதனையான காரியம். கர்த்தரை மறந்து இஷ்டம் போல பல பாவ அடிமையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணுமா? தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத, தீட்டுப்படுத்தாத, கரைப்படுத்தாத. இப்ப நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்காருப்பா. நீதியின் சால்வை இருக்கு, துதியின் ஆடை இருக்கு, இதெல்லாம் நமக்கு தந்திருக்காரு. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப இந்த இரவு நேரத்துல சில குடும்பத்துல கேட்பாங்க, பிரதர் நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோமே பிரதர், என்ன செய்ய அப்படிம்பாங்க. உடனே மனம் திரும்பணும். மனம் திரும்பி, அப்பா நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சுப்பா, ஆனா இப்ப என் வாழ்க்கையில சில காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா சொல்லி புலம்பிடணும். புலம்பி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வந்துடணும். இஷ்டம் போல பாவத்துல இருந்து என்ன ஆகும்? நரகத்துக்கு போயிடுவான். துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நமக்கு தேவையா? வேண்டாம். நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி இருக்கணுமா? தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத. அப்ப தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர், சில பேர், சில பேர், சில பேர், எல்லாரும் கிடையாது, சில பேர். அதையும் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். சில பேர் என்று எழுதப்பட்டு. சில பேர்னா என்ன அர்த்தம்? அநேகர் அப்படின்னா நிறைய, சில பேர்னா கொஞ்சம் தான். ஏன் அந்த கொஞ்சம் சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டு உள்ள வாராங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்காமல் மீறி நடக்கும்போது பலவிதமான பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஒரு சின்ன காரியம் தான். தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்த சில பேர் சரதையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால். அப்ப நம்ம பாத்திரவான்களா இருக்கணுமா? சிம்பிளா சொல்லலாமே, காலையில அழகா அம்மா மாதிரி தெரியும், பால் ஒரு 1/4 லிட்டர் இல்ல ஒரு 1/2 லிட்டர் வாங்குவாங்க. அந்த 1/2 லிட்டர் பால் ஒரு சட்டியில காய்க்கிறதுக்கு சட்டி முதல்ல சுத்தமா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த சட்டி சுத்தமா இல்லை அப்படின்னா பால் கெட்டு போயிடும். பால் கெட்டு போக கூடாது அப்படின்ட்டு முதல்ல சட்டியை லைட்டா கழுவுவாங்க. ஜஸ்ட் ஒரு 30 ரூபாய்க்குள்ள ஒரு பால் வாங்குறோம்.
அந்த பால்ல நம்ம காய்க்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி சட்டி கரெக்டா இருக்கா, அந்த பால் பாத்திரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணணும். நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்ன? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்திலே நிறைய கேடான காரியம் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா தீட்டு, ஒரு பக்கம் பார்த்தா அசுத்தம், ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், ஒரு பக்கம் பார்த்தா வேசித்தனம், ஒரு பக்கம் பார்த்தா கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா களவு செய்யாதிருப்பாயாக, பொல்லாத சிந்தனை சொல்லி போட்டிருக்கு. சில குடும்பத்துல பொருளாசையில போய் சிக்கி கொள்றாங்க. துஷ்டதனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு, அருவருப்பு, பொய்யான காரியம், எத்தனையோ காரியங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ? எப்படி ஜெயம் கொள்ளணும்? தீட்டான காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, பொய்யான காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தந்திரமான காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தீமையான காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, மதிகேடான காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் வெளியில வந்துடணும். ஒருவேளை அண்ணன் நான் இப்படிப்பட்ட காரியத்தை சிக்கியிருக்கேன், இன்னைக்கு வெளியில வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது மனம் திரும்பினால் நமக்கு ஜீவ புஸ்தகம் எழுதப்படும். அதான் முக்கியம். இந்த உலகத்துல 1000 கோடி சொத்து இருந்தாலும் நித்திய ஜீவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. 2ஆம் மரணமே அக்னி கடலுக்குள்ள போயிடுவாங்க. கையில 10 ரூபா இருக்காது. ஆனா அவங்க பார்த்தா நித்திய ஜீவனுக்குள்ள இருப்பாங்களே. பணம் இருக்கலாம்ப்பா, எத்தனை கோடி நாள் இருக்கலாம், எவ்வளவு நாள் இருக்கலாம். அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அவங்க ஆத்துமா விளையேற பெற்றது கோடி இருந்தாலும் அது பத்தாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்திலே இருந்தா என்ன ஆகும்? ஆத்துமா செத்து போயிரும் அர்த்தம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல வந்துடணும். அழகா போட்டிருக்கு. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்த சில பேர் சரதையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரமானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்ப அந்த இரவு நேரத்திலே கர்த்தரோடு நடக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ? ஐயா, எதுல நான் ஜெயம் கொள்ளணும்? உங்க வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே, எல்லா பகுதியிலுமே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. பரலோகத்துல இருந்து தேவன் பார்த்துட்டே இருப்பார், இருதயத்தை பார்த்துட்டே இருப்பார். நம்ம இருதயம் கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கா, எங்கேயாவது ஒரு பொல்லாத காரியத்தில் ஈடுபட்டு இருக்கா, தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்துல மனம் திரும்ப வேண்டும். இல்ல நான் மனம் திரும்ப மாட்டேன்னா, இஷ்டம் போல நான் வாழ்வேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி துணிகரமா வாழ்ந்து, துன்மார்க்கமா வாழ்ந்து, பாவத்துக்குள்ள வாழ்ந்து, அக்கிரமத்துக்குள்ள வாழ்ந்து நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது. ஒரு குடும்பம் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத, வஸ்திரங்களை கரைப்படுத்தாத, வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால், அவங்க தகுதியானவங்கப்பா, அவங்க தகுதியா இருக்கிறாங்க, அவங்க தகுதியா வாழ்றாங்க, அவங்க தீமையை விட்டு விலகி வாழ்றாங்க, அவங்க பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்றாங்க, அவங்க அருவருப்பான காரியத்துல போய் சிக்கி கொள்ளல, அவங்க தீட்டான காரியத்துல போய் சிக்கி கொள்ளல, அவங்க கர்த்தர் பிரியமானபடி வாழ்றாங்க. வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கணும் அப்படின்னா வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்ல. நைட்டு படுத்து தூங்க போறோம், நல்ல தூக்கம் வந்துடும். செய்தி கேட்டாச்சுல, நல்ல தூக்கம் வந்துடும். ஜெபிக்கும்போது கேட்டுருங்க, அப்பா நான் ஒண்ணுமே இல்லப்பா, என் வாழ்க்கையில என்னெல்லாம் குறைக்கு உங்களுக்கு தெரியும்ப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் பேர் ஆட்டுக்குட்டியா ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா, நான் உங்க கூட நடக்கணும்ப்பா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்று சொன்னீங்கப்பா. நான் ஜெயம் கொள்கிற ஒரு மகனா இருக்கணும், நான் ஜெயம் கொள்கிற ஒரு மகளா இருக்கணும். எனக்கு அந்த கிருபை தாங்க. அப்படி ஜெபிக்கணும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்.
ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அவன் இந்த பூமியில வாழும்போது என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தையை கை கொண்டு நான் சொன்னபடி அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாக நம்ம பேரை அறிக்கையிடுவாராம். அப்படிப்பட்ட கிருபை நம்ம கேட்டு வாங்கணும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்புள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து சொல்லிடும்ப்பா. கர்த்தருடைய கருத்துங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ள சாக்கியங்கள் தந்துருக்கீங்கப்பா. உங்க நாம மையப்படுத்துங்கப்பா. உங்க பாதங்களை தாழ்த்திடும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தை கல்வி சுத்திகரிங்க. எல்லா தடையெல்லாம் விளக்குங்கப்பா. எல்லா தடையெல்லாம் விளக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா குடும்பமும் அப்பா சுத்திகரிக்கப்படட்டும். உங்களோட ரத்தத்தினால கல்வி சுத்திகரிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கல்வி சுத்திகரிங்கப்பா. லிபோ ஷபலபல ஹோரபல ஹரதுரபல ரதுனி ஷந்த டலபர பதுரி பெக்கபுது பெக்கேதுனா ரிமலப ரஹோரபர ஹஷ திரிபி கபுது பெக்கேதுனா ரிதுன மலஹர துரபல ரபு ஷெபலபல கபுது பெக்கேதுனா ரிதன மல ஹந்து ரபு ரபு ஷபலபல பல ஹரது ஷிபா கபுது பெக்கேதுனா ரிபலப கபுது பெக்கேதுனா ரமல ஹதுரபல ரபு ஷபலப கபுது பெக்கேதுனா எல்லா குடும்பத்துல தடைகளை விலகி போடு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா குடும்பம் சுத்திகரிக்கப்படும் ராஜா. ரிபா ஹோரபர ஷபலப கபுது பெக்கேதுனா ரிதன ஹந்து ரு ஷலப கபுது பெக்கேதுனா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. கர்த்தர் வேலை அடைங்கப்பா. கர்த்தர் வேலை அடைங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. து நீமா லஹந்த ரபு ரு ஷபலப லஹுதுரபல லாப தூரபல ரபு ஷபலபல துரிபி கபுது பெக்கேதுனா ரிதன ஹந்த ரபு ஷபலப கபுது பெக்கேதுனா து நிமிஹி பிலாசி போலாஹரு துரி கபுது பெக்கேதுனா ரிஹதன மரு ஷதன மர கபுது பெக்கேதுனா எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. லீபா லாபா லாபோரு ஷபலப கபுது பெக்கேதுனா ரிஹதன மர கபுது பெக்கேதுனா ஷிபா கபுது பெக்கேதுனா எல்லா தடையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விளைவிட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமமையும் விடட்டும். நைட் நேரத்துல கற்பதினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க. கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க. கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க. தடைகளை நீக்கி ஆசிரியங்க. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். வேலை அடைங்க. படிக்கிற பிள்ளைகள் விசேஷமும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். தேவ ஞானத்தினால தேவ பத்திலாம் நிரப்புங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க. இன்னுமாக மற்ற வேலைக்கா ட்ரை பண்ண கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எத்தனையோ குடும்பத்திலே கடன்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஜெபிக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுது ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசுரிங்க. உங்க நாம மேம்படுத்து ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வரணும் ராஜா. வேற வேற தேசத்துக்குள்ள வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலர்களை திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்ல அப்பா கார்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா பலவிதமான சூழ்நிலை நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் புறப்பட்டு போங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபட்டாச்சா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுறாச்சா. பலனை திறந்து பண்டசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. ரீபா லாபா ரபு ஷலபா கபுது பெக்கேதுனா ரெகதல பலர ஷலபா கபுது பெக்கேதுனா ரீமா லபா லபா ரபு ஷலபா கபுது பெக்கேதுனா எல்லா குடும்பம் வேலை அடைபடுது ராஜா. தடைகளை நீக்கி போடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல அவசர சீட்ல எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாலும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. உன்னுடைய தலைமுள்ள கருத்தினால சுகமாகட்டும்பா. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்க. கர்த்தர் கூட உங்க நான் மட்டுமே விடட்டும். அப்புறஜமான ஊழியக்காரப்பா தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் ஆசுறீங்க. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் கேட்டாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசுறீங்க. உங்க நாம விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென்.
தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களில் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.